ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என் அம்மா என்கிட்ட வந்துட்டு இந்த வாட்டர் பாட்டிலை கொடுத்துட்டு இங்கே பாரு எவ்வளோ பிளெயினாக இருக்கு, கொஞ்சம் டிசைன் ஒர்க் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைன் ஒர்க் போடலான்னு சொல்லி கொஞ்சம் ஹெவியாகவே டிசைன் ஒர்க் போடுவோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த வாட்டர் பாட்டில் என் கையை விட்டு உருண்டு உருண்டு போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் விட மாட்டேன். எப்படியாவது உங்களை டிசைன் ஒர்க் பண்ணியே ஆவேன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் இந்த வாட்டர் பாட்டில் டேபிள் கீழே உருண்டு போயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விடுவேனா நான் என் தலையை உள்ளே விட்டுட்டேன். உள்ளே விட்டு உன்னை வெளியே எடுத்து டிசைன் ஒர்க் பண்ணி அம்மா எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தலையை உள்ளே விட்டு வாட்டர் பாட்டிலை வெளியே எடுத்துட்டேன். ஆனால் வாட்டர் பாட்டிலை வெளியே எடுத்தேன்னா வாட்டர் பாட்டிலில் டிசைன் போட மறந்துட்டு டேபிளில் டிசைன் போட ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது உள்ள ஒரு பால் இருந்துச்சு. நான் எப்போவுமே யூஸ்வலாக விளையாடுற பால். சரி, அதை எடுத்து அதில் கொஞ்சம் டிசைன் ஒர்க் போடுவோம். நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணேன். பட் என்னால் எடுக்கவே முடியல. சரி, அதில் தான் நம்மளால ஹார்ட் ஒர்க் பண்ணி டிசைன் பண்ண முடியல. சரி, நம்ம இதில் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி திரும்பவும் என் வாட்டர் பாட்டிலுக்கே நான் வந்துட்டேன். இப்படி தான் நான் டிசைன் ஒர்க் போட்டுட்டு இருந்தேன். உங்கள் யாருக்காவது டிசைன் ஒர்க் வேணும்னா மறக்காமல் சொல்லுங்க. டாடா, பை பாய்.